அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு ஒரு நல்ல அமல் பார்ப்போமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிறப்புக்குரிய இஸ்மி. இந்த இஸ்மி 71 முறை நான் சொல்ற மாரி ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு தேவையான பணத்தையும் தேவையான செல்வத்தையும் உங்களுக்கு குடுப்பான். எனக்கு நீண்ட நாள் செல்வம் தேவை என்றாலும் அல்லாஹ் உங்களுக்கு குடுப்பான். நீண்ட நாள் செல்வம்னா சொந்த வீடு, சொந்த கார், நல்ல வேலை, நல்ல வருமானம் இதையெல்லாம் அமைச்சு குடுப்பான். இல்லை எனக்கு தற்காலிகமாக பணம் தேவை, உடனடியாக 10,000 ரூபாய் தேவை, அதற்கும் இந்த அமலை ஓதிக்கொள்ளலாம். உடனடி தேவைக்கும் இந்த அமலை ஓதிக்கொள்ளலாம். இந்த அமல் பெண்கள் தொழுகை இல்லாத சமயத்தில் கூட ஓதிக்கொள்ளலாம். ஆண்கள் ஒழு இல்லாமல் கூட இந்த அமலை செய்து கொள்ளலாம். எல்லாத்துக்கும் மேல இந்த அமல் ஓதவே தெரியாதவங்க கூட ஓதிக்கொள்ளலாம். ஏன்னா நிறைய பேர் எளிமையான அமலை தான் கேட்குறாங்க. அதற்கான அமல் தான் இது. இந்த அமலை செய்து பாருங்க. இந்த அமலை செய்வதற்கு முன் ஒரு இடத்தில் அமர்ந்து பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கவும். இந்த அமல் சின்ன அமல் தான், ஒரு இடத்தில் அமர்ந்து செய்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த அமல் என்னவென்றால் தருதை இப்ராஹிம் 3 முறை. தருதை இப்ராஹிம்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம அத்தஹியாத்துல ஓதுவோம்ல, அதான் தருதை இப்ராஹிம். சில பேத்துக்கு தருதை இப்ராஹிம் தெரியலனா நீங்க நபி மீது ஒரு சலாவத் ஓதி ஆரம்பிங்க. ஆனா தருதை இப்ராஹிம் ஓதுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். சூரை இக்லாஸ் 11 முறை. சூரை இக்லாஸ்னா ஒன்றும் இல்லை, நம்ம குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவோம்ல, அதான் சூரை இக்லாஸ். நம்ம நமாஸ்ல ஓதுவோம், அதான் சூரை கிளாஸ். ஒரு 3 முறை ஓதுறது ஒரு குரான் முடிச்ச மாதிரி. இதே 11 முறை ஓதுறது 4 குரான் முடிச்ச மாதிரி சமம். யா கனியும் யா அல்லா 71 முறை. இந்த இஸ்மி 71 முறை ஓதிக்கொள்ளுங்க. யா கனியும்னா செல்வந்தர்னு அர்த்தம். நம்ம அல்லாஹ் கிட்ட எதற்காக துவா செய்கிறோம்? செல்வத்திற்காக. அதுக்காக செல்வத்தை தரக்கூடிய இஸ்மியை வைத்து ஓதுகிறோம். அல்லாஹுடைய 99 இஸ்மி இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் உண்டு. நாம எதை கொண்டு அவனை அழைக்கிறோமோ அதை கொண்டு நமக்கு பலன் கிடைக்கும். யா கனியுனா செல்வந்தர் என்று சொல்லி அழைக்கும் போது, யா அல்லாஹ், நீயே செல்வந்தராக இருக்கிறாய், உன்னுடைய கசானாவிலிருந்து செல்வத்தை கொடுத்து விடு, பணத்தையும் கொடுத்து விடு, நமக்கு பரிபூர்ணமாக அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ், நீங்க என்னதான் அமல் செஞ்சாலும் 5 நேர தொழுகையை தவறாமல் தொழுதுங்க. அதோட சேர்த்து அமலையும் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களோட எல்லாத்தோட துவாவையும் கபூல் செய்வானாக. நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன், நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இதுபோல் நல்ல அமல் செய்ய தினமும் ஒரு அமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதற்கான நன்மையும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் இன்ஷா அல்லாஹ்.